Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடகால 8 மாதமா நீங்க ஆட்சி செய்திருக்கீங்க. 8 மாதத்துல நீங்க பண்ண ஆட்சி உங்களுக்கு பலன் தரல. அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணுமே ஒழிய நாங்க தான் ரவண்ணாவை காட்டி கொடுத்துட்டோமே, அவங்க அப்பாவை அப்படியே விட்டுருந்தோம், இவரை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து காட்டி கொடுத்தோமே, நீ ஏன் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் அது அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் எடுத்துப்பேன். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இவங்க அள்ளி அள்ளி வீசினாங்க இல்லையா, டைடல் பார்க் ஃபார் மைனாரிட்டிஸ், வண்டி வாகன லோன் வந்து மைனாரிட்டிக்கு அப்படிலாம் ரொம்ப அறிவிச்சாங்க. இது எல்லாம் தான் அவங்கள பாதிப்பு ஏற்படுத்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2004, 6, 9 திமுக, 2011, 14, 16 அதிமுக, 2019, 21, இப்போ 24 திமுக, அடுத்த 3 வருடம் பிஜேபி, 2026, 2029, 2031. அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. 3 தேர்தல் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கப்புறம் அந்த மாநிலத்தில் தவறானவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளே வராது. திமுக தப்பிச்சது மட்டும் புண்ணியம்னு எடுத்துக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 30 தொகுதி வெற்றி பெற்றதுங்கிறது வந்து எடப்பாடி ஐயா யோசிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரே ஒரு விஷயம் தப்பாக செஞ்சிட்டார். அதை நம்ம பல முறை எடுத்து சொன்னோம். லால் சலாம் படம் ஊற்றும் போது நம்ம சொன்னோம் விவாதங்களில், ஐயா நல்லா ஞாபகம், ரஜினிகாந்தோடைய நிலைமையே இதுன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னோம். அப்போவாது சுதாகரிச்சிருக்கலாம், சுதாகரிக்கலாம். 2026 அவர் வெற்றி பெறுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அப்போ திமுக 2026 திமுகவில் நிறைய பேர் உள்ளே போவாங்க, அதிமுகவில் நிறைய பேர் வெளியில் வருவாங்க. வெளில வர்றது பிஜேபிக்கு வருவாங்க. ஒன்றுமே வேண்டாம், முந்தானத்துக்கு ஒரு பொய் அவுத்து விடுறாங்க. மோடி 420 முறை முஸ்லீம் என்கின்ற வார்த்தையும் 200 முறை கோவில் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. உடனே அது ஒரு 40 பேர் விவாதங்களில் 420 முறை 200 முறை அப்படி பயங்கர சிவாஜி கணேசனுடைய அத்தனை வைப்ரேஷனோட சொல்கிறாங்க. ஆனால் 300 மீட்டிங் பேசியிருக்காரு. ஒரு மீட்டிங்கு 45 நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 60 வார்த்தைகள், 300, 45, 60, அதில் 420 இங்கே எங்கே இருக்கும்? இது கூடவா தெரியாது? ஒருவேளை எக்ஸிட் போல் உண்மையாகும் பட்சத்தில் அது அப்படியே வந்து ஜெயிக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பாஜகவுடைய டார்கெட் அப்படிங்கிறது என்ன வரும்? இல்லை, முதல்லையே என்ன டார்கெட்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக பிஜேபி அனைத்து மாநிலங்களிலும் ஒரு எம்பியாவது வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 82லேருந்து இன்னி வரைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அதனுடைய வளர்ச்சி தெல்ல தெளிவாக மேலே இன்னைக்கு நீங்கள் இபிஎம் அது இவிஎம் அது இதுன்னு என்ன வேணாலும் கதை விடலாம். அது 2லேருந்து 116, 160, 186, 136ன்னு வந்த போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸிட் போலோடைய பிரேக்கப்ஸில் நிறைய கவனிக்கத்தக்க விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் கேட்கணும் அப்படின்ட்டு. முதல் விஷயம், கர்நாடகா ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுடைய இஷ்யூவாகவே வந்து இவங்க சொன்னது அப்படிங்கிறது, குறிப்பாக எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சது அப்படிங்கிறது இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த இஷ்யூ. அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸில் அசாம் தொகுதி உட்பட கர்நாடகாவில் பிஜேபி தான் வந்து அந்த டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான எக்ஸிட் போல்ஸ். அது வந்து 1-2 வந்தால் பரவாயில்ல, அது பெருவாரியான இடங்கள்ல அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறது? அசாம், மண்டியா 2 தேர்தலில் தான் பிஜேபி வந்து ஜெயிச்சது இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு 3 தேர்தலில் மனசில் வச்சு பேச. ரவண்ணாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது வந்து இன்றைக்கி அவர் வந்தார், இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அந்த குடும்பத்திலேயே தேவேகவுடாவுக்கு அப்புறம் நிறைய பேருடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிலதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசக்கூடாது. 2 மனைவி 4 மனைவி அப்படிங்கிறது. இவர் எம்பியாக இருந்தது வந்து ஜேடிஎஸ் காங்கிரஸோடைய அலையன்ஸில் போன முறை. இவர் பிஜேபியோடைய எம்பியாக இருக்கிறது இப்போது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அனுப்பிச்சி வச்சதே நீங்கள் தான் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்ட தேர்தல் பூரா ஒக்கலிகாஸ் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வாயை திறக்கலை, அப்படியே விட்டுட்டு 2வது ஃபேஸில் தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. நடந்தது ஒரு காலகட்டம், இவங்க வெளில கொண்டு வந்தது வேறு காலகட்டம்.
அதாவது இந்த அசம் தொகுதி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூவே கொண்டே வர்றாங்க. சரி, இது வந்து அரசியல்ல சிலதெல்லாம் கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டாக இருக்கலாம். அது மாட்டுக்கு அது நடந்ததுங்க, இது மாட்டுக்கு இது நடந்ததுங்க, நீங்கள் தேவையில்லாம முடிச்சு போடுறீங்கன்னு அரசியலில் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது வந்து வலுக்கட்டாயமாக நடந்த ஒரு விஷயம். இந்த ஒன்றை வைத்து கர்நாடகா பூரா அவங்க மாற்றி ஓட்டு போடுவாங்கன்னு பிஜேபி காங்கிரஸ் நினைத்திருந்தா அரிச்சுவடியே தெரியாத ஒரு கட்சி கூட அந்த மாதிரி நினைக்க முடியாது. நம்பர் 1. 2வது, தொடர்ந்து கர்நாடகா வந்து தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுவதும், மாநில கட்சி யாராக இருந்தாலும், ஆட்சியில் யாராக இருந்தாலும் மாநில கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுவதும் அதனுடைய தன்மை. அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 4 தொகுதியிலையாவது நீங்கள் 4 மாநிலத்திலேயாவது நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. இனி அது நடக்க போகிறது. ஒரே டைமில் வந்தது அப்படின்னு சொன்னால் கதை வேறு விதமாக இருக்கும். கர்நாடகாவில் 8 மாதமாக நீங்கள் ஆட்சி செய்திருக்கீங்க. 8 மாதத்தில் நீங்கள் பண்ண ஆட்சி உங்களுக்கு பலன் தரலை. அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணுமே ஒழிய, நாங்கள் தான் ரவண்ணாவை காட்டி கொடுத்துட்டோமே, அவங்க அப்பாவை அப்படியே விட்டுருந்தோம், அவங்க சித்தப்பாவெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலான்னு விட்டுருந்தோம், இவரை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து காட்டி கொடுத்தோமே, நீ ஏன் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் அது அர்த்தமற்ற ஒரு பதிலாக தான் நான் எடுத்துப்பேன், குற்றச்சாட்டாக தான் நான் எடுத்துப்பேன். பொதுவாகவே இந்த கோல்டு ஸ்பூன் அல்லது சில்வர் ஸ்பூன் அல்லது குடும்ப கட்டுக்குள்ள ஒரு கட்சி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஊதாரிகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, தான் தோன்றிகள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பணம் கொட்டி கிடக்கு. 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, 30,000 கோடி 2 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு. இதெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? வெறும் பையன் வந்து ஐபேக்கில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவானா நினைக்கிறீங்க? 2 நாள், 3வது நாள் அவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். 4வது நாள் அவனுக்கு வேறு விதமான தொடர்புகள் வரும். 5வது மாதம் அவன் சின்ன பின்னம் ஆகிடுவான். இப்போ திமுகவில் இன்றைக்கி வந்து மணி லாண்டரிங்கில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஒரு 12 குடும்பம் குறுநில மல்லர்கள் மாதிரி வளர்த்து விடுறீங்க. இந்த ஒரு குடும்பம் பெரிய குடும்பம், அதுக்கு வேற நிம்மதியாக வாழ்க்கையை கொடுக்குறீங்க. இந்த 12 குடும்பத்தினுடைய 3வது ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அப்பா கஷ்டப்பட்டு தேர்தலில் ஜெயிச்சார். அவருக்கு வந்து தெரியும், ராமசாமி பையன் கல்யாணமா, நான் வந்துக்கிறேன், நடராசன் சம்பந்தி தானே நீ, நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. 2வது ஜெனரேஷன் இதுலேருந்து கொஞ்சம் வெளில வரும். 3வது ஜெனரேஷன் மணி லாண்டரிங் செய்ய போயிடும். ஏன்னா காசு கொழுத்து காசு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இதனால தான் திரும்ப திரும்ப ஆசான் ஷோவும் சொல்கிறாரு, மற்றவங்களும் சொல்கிறாங்க, குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே ஓட்டு போடாதீங்க. ஜேடிஎஸ் பிஜேபியோட கூட்டணியாக இருக்கட்டும், அதை பற்றி அண்ணாமலையோ மோடியோ வருத்தப்பட்டாரா? குற்றச்சாட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், இவர் நம்மளோட எம்பி நல்லா வருவாருன்னு சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதானேன்னு கேட்பீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதானேன்னு கேட்பீங்களா? அப்போ நான் கேட்குறேன், ஆந்திராவில் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. ரிசல்ட் வர்ற அன்றைக்கி எதுக்கு நீங்கள் அவங்கள கடத்துனீங்க? அவங்க ஏன் வெளில போயிடுவாங்கன்னு நினச்சிங்க? உங்களை காப்பாற்ற போகிறதே இந்த எம்எல்ஏ தான் அடுத்த 5 வருஷம். அவனை நான் 4 நாளைக்கு காப்பாற்றுறேன்னு நீங்களா அதை எதுக்காக பண்ணீங்க? இது அரசியலில் சகஜம். அதனால் இந்த தேர்தல் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இவங்க அள்ளி அள்ளி வீசினாங்க இல்லையா, இஸ்லாத், அதாவது டைடல் பார்க் ஃபார் மைனாரிட்டிஸ், வெஹிக்கல் லோன் மைனாரிட்டிக்கு, வண்டி வாகன லோன் வந்து மைனாரிட்டிக்கு, அப்படிலாம் ரொம்ப அறிவிச்சாங்க. இது எல்லாம் தான் அவங்கள பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, அங்கே லோக்கல் லீடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக டிகே சிவகுமார் ஆகட்டும், அப்புறம் சித்தராமையா ஆகட்டும். நான் தெலுங்கானாக்கும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் ஆட்சி, ஜனார்தன் ரெட்டியோடைய சன் அவர். ஆமாம், அவருடைய அங்கே வந்து அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு 2 லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த லோக்கல் லீடர்ஸை தாண்டி இதில் வந்து பாஜக வந்து லீடு வருதுன்னு எக்ஸிட் போல காமிக்குதுன்னா இது எதை உணர்த்துது? நீங்கள் லோக்கல் லீடருங்கிறது வந்து ஏதோ தாதா மாதிரி சொல்கிறீங்க, இவர் தான் தாதா, அவரை மீறி எப்படி? அப்படி இல்லை. இப்போ யூபியில் லோக்கல் லீடர் யோகி இல்லையா, அந்த மாதிரி தான் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து அந்தந்த லோக்கலுக்கு ஒரு லீடர் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரியே 6 பேர் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு இன்னும் வெளிச்சம் போடப்படலை. அதை நீங்கள் இப்போ தமிழ்நாடுனா எடப்பாடி ஐயா, ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம், இங்கே அண்ணாமலை ஐயா குடும்பம், கொஞ்சம் ஒரு ஓரமாக சீமான் ஐயா குடும்பம்னு 4 சொல்கிறதோடு நீங்கள் நிறுத்திப்பீங்க. ஆனால் இதில் வந்து நிறைய கட்டுக்கள் இருக்குது. இது உள்ளுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய கிளச்சர்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தமிழ்நாடுங்கிறது உள்ளே பொந்தவனுக்கு தான் தெரியும். இந்த பர்டிகுலர் கர்நாடகா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜெயிச்சிட்ட ஒரு மமதையில், அதாவது இந்தியாவிலேயே பணக்கார எம்எல்ஏ பணக்கார எம்பி இருக்கிற ஒரே மாநிலம் இது பெங்களூர் தான். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸோடைய சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு தான் அதிகமாக இருக்கும், கர்நாடகா தான் ரொம்ப அதிகமாக. அவ்வளோ கொழுத்த பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெங்களூரில் எல்லாமே விலை போகும், அதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். இதையெல்லாம் அவங்க ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு பேர் தான் அந்த மாஸ்டரி. அது இவங்களால செய்ய முடியல.
யார் சிவகுமாரால் செய்ய முடியல. நடந்தது ஜேடிஎஸ், இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத, காங்கிரஸ் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு 4 மாநிலத்தில் மட்டும் கோல் வச்சுக்கின்ற ஒரு பர்டிகுலர் கட்சியோடைய விஷயங்கள். எத்தனையோ ஆடியோஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ராஜ்யசபா மெம்பர்ஷிப் உனக்கு வேணுமா, 150 கோடி கொடு. குமாரசாமி பேசியிருக்காரு. இவங்களெல்லாம் வளர்த்து விடவே கூடாது. பிஜேபி இவங்களை வளர்த்து விடணும்னு நினைக்கவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் போன முறை 104 சீட்டு எடியூரப்பா வெற்றி பெற்றிருக்கும் போதும் இவங்க குமாரசாமிக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு இறங்கினாங்க இல்லையா? இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ விஜயகாந்த் ஐயா எடுத்துக்கோங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்கிறது கூட நியாயமான ஒரு விஷயம். ஆனால் 104 சீட்டு கொடுப்பேன் 3வது அணின்னு கொண்டு வந்து அவரை தூக்கி விட்டீங்க. அதுக்கடுத்தது 2014 ஒரு 14 சீட்டு கொடுப்பேன்னு தூக்கி விட்டீங்க. இதுக்கெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் கிடையாது. 1500 கோடி அவங்க கேட்டால் உடனே கொடுத்துடுறது. இந்த எப்படியாவது இந்த தேர்தலில் நீங்கள் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை பிரிச்சுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஒரு ரவுடியை வளர்த்து விட்டால் கூட அவனுடைய உயிரோடு அந்த மேட்டர் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு கட்சியை வளர்த்து விட்டிங்கன்னா அது ஒரு உயிரோடு போகாது. நீண்ட காலம் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். இதெல்லாம் தான் காங்கிரஸுக்கு தெரியணும். யார் கூட போகணும், யார் கூட போகாது, யாரை எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியணும். குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கிற கட்சியில் என்ன தெரியுமா பிரச்சனை? 36 ஜன்னல். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வந்துடலாம். அவர் மச்சினிச்சியோட பிஏங்க, அவருடைய பக்கத்து வீட்டுக்காருங்க, இவர் சித்தப்பா வீடு இல்லைங்க, அவருக்கு பக்கத்து, இப்படி வருவான் உள்ள. ஒரு சிஸ்டமே இருக்காது. இப்போ பிஜேபியில் அந்த பிஜேபினா பிஜேபி மட்டும் இல்லை, அதிமுக கூட எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் குடும்ப கட்டுக்குள்ள ஒரு கட்சி இல்லையோ அங்கெல்லாம் சிஸ்டம் வேலை செய்யும். நீங்கள் இவரை போய் பாருங்க, அதுக்குன்னா அவரை போய் பாருங்கன்னு கரெக்டாக இருக்கும். இங்கே யார் வேணாலும் யாரை வேணாலும் பார்க்கலாம். ஒரு மொய் விருந்துக்கு ஒரு கடாவட்டுக்கு வந்திருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்த ஒரே புண்ணியத்தில் ஒருத்தன் டெண்டரை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி. அதெல்லாம் கரெக்டாக. எனக்கு இந்த தேர்தல் சொல்கிறது, 1 லட்சம் ரூபாய் ஒரு வருடமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொன்னதுக்கு பிறகும் 350 தொகுதியில் கிளம்பிப்போ, உன் பணம் எனக்கு வேண்டாம், இப்படி என்னுடைய வாக்கை விலைக்கு வாங்காதேன்னு அந்த வீரத்தனமாக வாக்களிச்சாங்க பாருங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதைத்தான் நீங்கள் பெரிய விஷயமா பார்க்கணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உடனே என்ன கட்டுக்கெடுத்திருப்பாங்க, இவிஎம்ல. அதில் ராகுல் அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. ராகுல் கிட்ட இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு, இது கோடி மீடியா அப்படிதான் இருக்கும், அது எக்ஸிட் போல் இல்லை, அது மோடி போல் அப்படின்னு அவர் சொல்றாரு. நேத்து ஜனதா கா எக்ஸிட் போல் அப்படின்னு போட்டு 295 காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம எக்ஸிட் போல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோமே தவிர முடிவுகள் பத்தி பேசல. ஸோ அவங்க இன்னும் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. இது உண்மை இல்லை அப்படின்ட்டு. தப்பே கிடையாது. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்ச உடனே நீங்கள் ராகுல் காந்தி ஐயா கிட்ட போய் சொக்காய் பிடிச்சி கேட்க போறீங்களா? இல்லை அந்த மீடியா யாரோ ஒருத்தன் போட்டான் பாருங்க 295 தொகுதி வரும்னு, அவன்கிட்ட போய் ஏதாவது தகராறு பண்ண போறீங்களா? இல்லை, அது காங்கிரஸே தான் போடுது. யாரா இருந்துட்டு போட்டோமே, அந்த யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சிஸ்டமுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவன்கிட்ட போய் கேட்க போறீங்களா? கிடையாது. யாரை கேள்வி கேட்டிருக்கோம் நம்ம? இவங்க இஷ்டத்துக்கு போய் சொல்றாங்க. ஆனால் நீங்க விலை போகாத தமிழக மக்களுடைய நிலைமையோ இந்திய மக்களுடைய நிலைமையை பாருங்க. 1 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லியும் விலை போலையே. ஏங்க எனக்கும் உங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்ததுன்னா அதுக்கு ஒரு பயன் இருக்காது. இல்லை, விலை போலன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு செய்தி பாருங்க. இது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதான செய்தியில வந்தது. ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல, ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு இடத்துல பயங்கரமான கியூ போஸ்டல் ஆஃபீஸில். அவங்க எல்லாருமே அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் முந்தி அடிச்சுட்டு பயங்கர பெரிய பெரிய கியூலாம் நிற்குது அப்படின்னு. எதுக்குன்னு பார்த்தா இந்த 1 லட்ச ரூபா வரும். 15%. ஆமாம், அவங்க நிற்கத்தானே செய்வாங்க. ஒரு டீ கடை திறந்தாரு சார் ஒருத்தர், ஒரு டீ வாங்கினா 1 கிலோ தக்காளி ஃப்ரீன்னு விளம்பரம் கொடுத்தாரு. 15%? புரியல எனக்கு. 15% மக்கள் வாக்களிக்கக்கூடிய இந்திய மக்கள்ல ஒரு 15% வாக்களிக்கிறாங்கன்னா அவங்க கியூவில் நிற்கத்தானே செய்வாங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ கியூவே இருக்காதுன்னு நான் சொல்லலையே, வறட்சியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. டீ கடைக்காரரு விளம்பரம் கொடுக்குறாரு, அன்னைக்கு கிலோ 170 ரூபா தக்காளி விலை, ஒரு டீ வாங்கினா 1 கிலோ தக்காளி ஃப்ரீ. எது கொடுத்தாரு அவர்? உங்களை கடைக்கு வர வைக்கிறதுக்காக, தன்னுடைய அந்த டீயை ருசிக்க வைக்கிறதுக்காக, பிடிச்சிருந்தா நாளைக்கு நீங்கள் வருவீங்கிறதுக்காக, குறைஞ்சபட்சம் ஒரு 150 முறையாவது இந்த டீ குடிச்ச தக்காளி குடிச்ச பாவத்துக்கு நீங்கள் வருவீங்கிறதுக்காக. இவ்வளவு தானே, வேற ஒன்றும் காரணங்கள் இல்லையே. ஸோ இந்த மார்க்கெட்டிங் வைத்து இந்த மாதிரி விளம்பரங்களை வைத்து கொண்டு ஒரு வேலையை செய்யறது, நான் இதை கொடுப்பேன் உனக்கு அதை கொடுப்பேன்னு சொல்றது, இத்தோட நிறுத்திக்கிறது நல்லது. மத்திய பிரதேஷ்லையும் காங்கிரஸ் சொல்லிச்சு, உனக்கு நான் இது, ராஜஸ்தான்லையும் காங்கிரஸ் சொல்லிச்சு, நான் 1000 ரூபா கொடுக்குறேன், 1250 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ 8500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது இந்த பர்டிகுலர் தேர்தலில். எதுக்கும் அவங்க மசியலை. ஸோ இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வாக்கை வாங்கிவிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறத நிறுத்துங்க. நல்ல திட்டங்களை சொல்லுங்கள். என்கிட்ட இவன் இருக்கான், என்கிட்ட அவன் இருக்கான், இவனை நான் மந்திரியாக போடுவேன், அவனை நான் அதுவாக போடுவேன், அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லி வாக்கு வாங்கினீங்கன்னா வேலைக்காகும்.
அப்படி இல்லைன்னா ஆக போகிறது இல்லை. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2004, 6, 9 திமுக, 2011, 14, 16 அதிமுக, 2019, 21, இப்போ 24 திமுக, அடுத்த 3 வருடம் பிஜேபி, 2026, 2029, 2031. அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. 3 தேர்தல் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதற்கப்புறம் அந்த அந்த மாநிலத்தில் தவறானவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகளே வராது. அது மத்திய பிரதேசலையும் அப்படிதான், ராஜஸ்தான்லையும் அப்படிதான், சத்தீஸ்கர்லையும் அப்படிதான், குஜராத்லையும் அப்படித்தான். ஆனால் அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வேணும்ல. இப்போ நீங்கள் 26 வந்து பாஜக ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இங்கே வந்து 2 வச்சுக்கோங்க. இந்த தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்திருந்தா திமுகவுக்கு 5 சீட்டு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஸோ திமுக வேணும். அது அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு அவங்க பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது அரித்மெட்டிக் 2 + 2 = 4 அப்படின்ட்டு. ஆனா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்தா அப்பவும் அது திமுக கூட தான் பாசிட்டிவா மாறி இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் தனித்தனியா நின்றாங்கல்ல, அவங்க தனித்தனியா வெற்றி பெற்றிருக்கிற அளவுக்கு இப்போ அதிமுக குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது வெற்றி பெற்றிருக்கணுமா வேண்டாமா? பொதுவாக திமுக ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அதிமுக ஓட்டா திமுகவுக்கு போகும். அப்படிதான் நீங்க தொடர்ந்து பார்த்துருக்கீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக அதிமுகவுக்கு தானே போயிருக்கணும். ஏன் வந்து பிஜேபிக்கு 20% வருதுன்னு சொல்றாங்க? எப்படி வந்தது? முதலே அது 20% வாங்கியிருக்கு 2014. அப்போ விஜயகாந்த், பாமக, வைகோ எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்க. அப்போவே அது 23% வாங்கியிருக்கு. ஆனால் அப்போ எல்லாரும் அதை வந்து விஜயகாந்துக்கு அல்லது பாமகக்குன்னு சொல்லி புறந்தள்ளிட்டீங்க. இப்போ வந்திருக்கிற இந்த 20ங்கிறது தெள்ள தெளிவாக பிஜேபியோடு. என்ன பிரித்து சொன்னாலும் 17+3ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வளர்ச்சி எப்படி வந்தது? இந்த 2 பேர் இருக்கிற இடத்துல இந்த வளர்ச்சி எப்படி வந்தது? தமிழகம் வந்து மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அந்த மாற்றத்தை சரியாக கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் கொடநாட்டு பேரம் எதையோ பேசி 2 கட்சியும் பிரிச்சுட்டா தனக்கு நல்லதுன்னு நினைத்ததுனால இந்த கூட்டணி பிரிஞ்சுது. இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால 2024 தப்பிச்சிட்டீங்க, 26 தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 26 இது வந்து இந்த அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த கண்டினியூ 2 காரணத்துக்காக ஆகும். ஒன்று, மத்தியில் பிஜேபி இருக்காங்க. காட்சி ஊடகத்தில் என்ன மோடி வராரு, ஏன் அவங்க சாவுக்கு வரல, ஏன் இந்த துக்கத்துக்கு வரல, இதுக்கு மட்டும் வராரு, இப்படிலாம் நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ₹1 29 பைசா தான் வருது, எல்லா கட்டுக்கதைகளும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சாலே என்ன ஆகும்னா அவர் மறுபடியும் வருவார். நல்ல திட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். நாடு பூரா அப்படி நடக்குதோ அதே மாதிரி நலத்திட்டங்கள் நடக்கும். தமிழ்நாட்டை பிஜேபி விரும்புதுங்கிறதுக்காக 100 கோடி கூட 1 கோடி கூட உங்களால் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அதைத்தான் செலவு பண்ண முடியும். பட் அதை ஆக்கப்பூர்வமாக யோசித்து கொடுக்க முடியும். எப்படி வந்து வங்கி மூலமாக கொடுத்தா தான் நல்லதுன்னு கேஸ் மானியத்துக்கும் அல்லது இதுக்கும் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்துட்டு போகும். ₹75 பெட்ரோல் விற்பேன்னு சொன்னாங்க சார், ஓட்டு போடலை. ₹50 ₹60 டீசல் விற்பாங்கன்னு இவங்க சொன்னாங்க, ஓட்டு போடலை. எல்லாருக்கும் லோனு, எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாருக்கும் அது. கெஜ்ரிவாலை எடுத்துக்கோங்க, அவர் வந்து சிறையில் தள்ளியிருந்தார் சார். ஆனந்தம் வரணுமா வேண்டாமா? என்னை சிறையில் போட்டால் என் பக்கத்து வீட்டுக்காரனாவது அட்லீஸ்ட் யோசிப்பான்ல. என்ன அவர் போய் யோசிப்பானா மாட்டானா? தூக்கி கொண்டு போய் 50 நாள் உள்ளே வச்சுருக்காங்க, வெளில வந்து புலம்புறீங்க. என்னை வெளியில் விடுங்க, நான் ஏதாவது ஜெயிலன்னா ஓட்டு போடுங்க, நான் ஜெயிலேருந்து வெளில வந்துடுவேன். என்ன ஜுடிஷியல் சிஸ்டமே கிடையாது இந்தியாவில். இந்த ஆள் ஜெயிலை விட்டு வெளில வந்துட்டாருன்னா கேஸ் மூடிடுவாங்களா? அவ்வளோ சிம்பிளா? அப்படியே இருந்ததுன்னா பாச்சிதம்பரம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் மேலே வழக்கே போட முடியாது. ஸோ ஈஸியாக சொல்கிறாரு. கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் எதையுமே மதிக்கலையே. பஞ்சாப்ல ஆப்பனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. உங்க காங்கிரஸ் தான் லீடு வருது. எதனால? ஒரு போராட்டம், முட்டாள்தனமான இடைத்தரகர்களுடைய போராட்டம். அது விவசாய போராட்டம்னு மடைமாற்றி விட்டுட்டு ஹரியானாவில் உண்மையிலே வின் பண்ணியிருக்கணும் காங்கிரஸ். இந்த பிஜேபிக்கு ஓட்டு வந்திருக்காதுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பண்ணாங்க பாருங்க, இந்த தேவையில்லாத ஒரு விவசாய போராட்டம்னு சொல்லி அதில் தான் இந்த ஓட்டு பூரா செதஞ்சது. சின்ன சின்ன தப்பு வெறும் சுயநலத்துக்காக. திமுக தப்பிச்சது மட்டும் புண்ணியம்னு எடுத்துக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 30 தொகுதி வெற்றி பெற்றதுங்கிறது வந்து எடப்பாடி ஐயா யோசிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரே ஒரு விஷயம் தப்பாக செஞ்சிட்டார். அதை நம்ம பலமுறை எடுத்து சொன்னோம். லால் சலாம் படம் ஊற்றும் போது நம்ம சொன்னோம் விவாதங்களில், ஐயா நல்லா ஞாபகம், ரஜினிகாந்தோடைய நிலைமையே இதுன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாதுன்னு சொன்னோம். அப்போவாது சுதாகரிச்சிருக்கலாம், சுதாகரிக்கல. 2026 அவர் வெற்றி பெறுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அப்போ திமுக 2026 திமுகவில் நிறைய பேர் உள்ளே போவாங்க, அதிமுகவில் நிறைய பேர் வெளியில் வருவாங்க. வெளில வர்றது பிஜேபிக்கு வருவாங்க. ஸோ இந்த உள்ளே வெளியே எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்குது. உள்ளே போகிறாங்கன்னா நீங்கள் ஜெயிலில் சொல்கிறீங்க. நான் 6 பேருக்கு மேலே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியங்களோடு இருக்காங்க.
அவங்களுடைய வழக்குகள் எதுவும் சாதாரணமான வழக்குகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொன்முடி ஐயா இப்படி போய் 8 போட்டு வந்துட்டாருங்கிறதுக்காக நீங்கள் ஈஸியாக நடந்ததுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் தெளிவான ஜுடிஷியல் பிரீச்சரி. ரொம்ப தெளிவாக அவங்க உள்ளே போகிறாங்க. என்ன ஒன்று, அவங்க போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அடுத்த 2 ஜெனரேஷன் ஆல்ரெடி துளிர் விட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திமுகவுடைய எதிர்காலம்ங்கிறது அது வழக்கை சந்திக்கக்கூடிய நேர்மையை வைத்து தான் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அங்கேருந்து வெளியில் வருவாங்க. ஏன் வெளில வருவாங்க? பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அது வந்து இங்கே அண்ணாமலைன்னு ஒரு தெளிவான ஒரு மனிதர் இருக்கார். அப்போது இங்கே இருக்கிறத விட அங்கே வரல. ஏன்னா அதிமுக தொண்டனுடைய குவாலிஃபிகேஷனு திமுக அவனுக்கு பிடிக்காது. திமுக எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தி, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அந்த திமுகவை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அதிமுக ஏற்றுக்கும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்கிறதுக்கு அதிமுக ஏற்றுக்கல. 89 அதிமுக ஏற்றுக்கிடல. 27 தொகுதி, அதுவும் கொங்கு மண்டலத்தில் தான் அந்த சப்போர்ட் வந்தது, வேற எங்கேயும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா ஒத்துக்கிச்சு. ஜெயலலிதா அம்மா பெரிய அளவில் தன்னுடைய பணிகளை செய்தாங்க. ஸோ இங்கே வந்து திரும்பவும் சொல்கிறேன், திமுக அடுத்த 2 வருடத்தில் இந்த புருடா வர்ற வேலை, இந்த கதை விடுற வேலை, காட்சி ஊடகத்தில் ஒரு 10-20 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 150 பேரை சொற்போராளிகளை வைத்துக்கிட்டு எல்லாமே இஷ்டத்துக்கு பொய்யை சொல்லிக்கிட்டு ஒன்றுமே வேண்டாம், முந்தானத்துக்கு ஒரு பொய்யை அவுத்து விடுறாங்க. மோடி 420 முறை முஸ்லீம் என்கின்ற வார்த்தையும் 200 முறை கோவில் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. உடனே அது ஒரு 40 பேர் விவாதங்களில் 420 முறை 200 முறை அப்படி பயங்கர சிவாஜி கணேசனுடைய அத்தனை வைப்ரேஷனோட சொல்கிறாங்க. ஆனால் 300 மீட்டிங் பேசியிருக்காரு. ஒரு மீட்டிங்கு 45 நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 60 வார்த்தைகள். 300 45 60, அதில் 420 இங்கே எங்கே இருக்கும்? இது கூடவா தெரியாது? அப்படியா போய் சொல்வீங்க இஷ்டத்துக்கு? இதையெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஒழுங்காக அரசாங்கத்தை நடத்துச்சுன்னு சொன்னால் திமுக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு முறை 14 வருடம் உள்ளே போச்சு, ஒரு முறை 10 வருடம் உள்ளே போச்சு, இந்த முறை 15 வருடத்துக்கு மேலே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளே போயிடும். இதில் இப்போது பிரதமருடைய அந்த கான்சன்ட்ரேஷனும் இப்போ அடுத்து வந்து தமிழகம் டுவர்ட்ஸ் சவுத் வந்து திரும்பியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா யூபி குஜராத்தை விட அதிகமாக இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அவர் வந்து தமிழகம், இந்த தேர்தலில் அதிகமாக அவர் பங்கேற்ற கூட்டங்கள் தமிழகத்தில் நடந்தது, கேரளத்திலே அதான் சவுத்தில். அதுக்கு அடுத்து அவர் முடிக்கும் போது அவர் வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் இல்லை, அதான் முடிக்கிறது, கிட்டத்தட்ட முடிக்கிறது. அப்படி பார்த்தா ராமர் மந்திரிக்காக கோயில்களுக்கு வந்ததும் ராமர். அதிகமான ரிப்பீட்டடான விசிட்ஸ் வந்து தமிழகத்திற்கும் குறிப்பா சவுத்துக்கும், கேரளா அண்ட் தமிழ்நாடு, அதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னா இப்போ இது ஒருவேளை எக்ஸிட் போல் உண்மையாகும் பட்சத்தில், அது அப்படியே வந்து ஜெயிக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பாஜகவுடைய டார்கெட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இல்லை, முதல்லயே என்ன டார்கெட்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. 543 தொகுதியில் 343 தொகுதியில் மட்டும்தான் 3 தேர்தலாக அது ஜெயித்தோ தோத்தோ வந்திருக்கு. 200 தொகுதிகளில் அது 3 தேர்தல்களாக ஜெயிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி 40 சீட்டும் போராடி அங்கே எல்லாம் வேலை பேசி அங்கே எல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி அப்படி ஒரு தேர்தலை பிஜேபி சந்திக்கல. 200 இடத்தில் பிஜேபிக்கு அடிச்சுவடிகள் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிராவில் சில இடங்கள், ஒடிசாவில் சில இடங்கள், வெஸ்ட் பெங்காலில் சில இடங்கள், மேகாலயாவில் ஒரு இடம், சிக்கிமில் ஒரு இடம், இப்படின்னு கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் பிஜேபி 3 தேர்தல்களாக ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 30,000 வாக்கு, 50,000 வாக்கு, 1,00,000 வாக்குன்னு வாங்கிட்டு இருந்தது. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க 5 வருடத்துக்கு முன்னாடி, இந்த 200 தொகுதிகள்லேருந்து நான் ஒரு 50 தொகுதி எடுக்கணும், என் 303 நான் பார்த்துக்கணும், என் 303ல் 246 நான் ஏற்கனவே 50% மேலே வாக்கு வாங்கினது. அப்போ அந்த மீதி இருக்கிற 60 நான் பார்க்கணும், இந்த 200லேருந்து 50 எடுக்கணும். திட்டமிட்டு தெளிவான வேலை தான் நடந்திருக்கு. ஏன்னா இது தேர்தலுங்கிறது வெறும் அரித்மெட்டிக்ஸ். நான் என்ன செஞ்சாலும் அது இந்தியா பூரா தானே. வீடு கட்ட போகிறாங்கன்னா இந்தியா பூரா தான் வீடு கட்ட போகிறாங்க. இந்த இடத்துக்கு மட்டும் வீடு, அந்த இடத்துக்கு காடு நான் கட்ட போகிறாங்க கிடையாது. ஸோ திட்டங்கள் இந்தியா பூரா இருக்க போகிறது தான். ஆனால் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இந்த 200 தொகுதி நான் பண்ணணும். அப்போ தான் எனக்கு வந்து இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக பிஜேபி அனைத்து மாநிலங்களிலும் ஒரு எம்பியாவது வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 82லேருந்து இன்னி வரைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அதனுடைய வளர்ச்சி தெளிவாக மேலே இன்னைக்கு நீங்கள் இபிஎம் அது இவிஎம் அது இதுன்னு என்ன வேணாலும் கதை விடலாம். அது 2லேருந்து 116, 160, 186, 136ன்னு வந்த போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. பிஜேபி ஒன்றும் ஆட்சியில் இல்லை. ஸோ தன்னுடைய திட்டங்களை ரொம்ப தெளிவாக கொண்டு போகுது. இந்த மாதிரி உட்காந்து புருடா விட்டுட்டு கதை விட்டுட்டு ஏமாற்றிக்கிட்டு காங்கிரஸுக்கிட்ட போய் காவேரி தண்ணியை வாங்கிட்டு வர்றதுக்கு வக்கு இல்லாமல் தீர்மானம் போட்டு மத்திய அரசு தீர்த்து வைக்க வேண்டும்னா அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் மேலாண்மை குழு அமைச்சிங்க?
மாறு தட்டிக்கிறீங்களே, நான் தான் மேலாண்மை குழுவை அமைச்சேன்னு மாறு தட்டிக்கிறீங்க. அதிமுகலேருந்து நாங்கள் தான் அந்த ஜீவோவில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மேலாண்மை குழுவில் உட்காந்து பேச வேண்டியது தானே? இல்லைன்னா நேற்று காலையில் கார்கே கிட்ட இந்த மாதிரி தப்பி தவறி உங்கள் ஆள் பிரதமர் ஆகிட்டாருன்னா முதல் வேலை எனக்கு காவிரியில் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். கேட்க முடியாதா? கோவிலுக்கு மட்டும் சிஎம்பி போட்டிங்க, ராமர் கோயில் கட்டக்கூடாதுங்கிறதுக்கு சிஎம்பி போட்டிங்க, 370 கொண்டு வரக்கூடாதுன்னு சிஎம்பி போட்டிங்க. அப்போ இதுக்கு சிஎம்பி உங்களுக்கு போடணும்னு தெரியாதா? இது மக்களுக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ கதை சொல்லுவீங்க? டெய்லி உட்காந்து டிவியில் உட்காந்து மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டா கதை பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சா? இதை திமுக உணரணும். பிஜேபி எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது? தன்னுடைய அந்த 200 தொகுதிகள் அதை எய்ம் பண்ணுது. நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் 4 தேர்தலாக வெற்றி பெறாத ஒரு 100 150 வரும் இல்லை, அதில் ஃபோக்கஸ் பண்ணும். அங்கே என்ன ப்ராப்ளம்னு சொல்லும். ஒரு பேஜுக்கு ஒரு ஆள், ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பேஜுக்கு ஒரு ஆள், அதுதான் பிஜேபியோட செயல்பாடு. நீங்கள் பண்ண முடியாதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுகக்கு தவிர வேறு யாருக்கும் ஓட்டர் லிஸ்ட் கிடைக்காம பார்த்துக்கிறீங்க. ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சா தானே இவன் போய் பேசுவான், கிடைக்காம பார்த்துக்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் இவன் போய் பேசிட்டு வருவான், நல்லதுங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு, ஆனால் அவன் ஓட்டே இருக்காது. இவங்ககிட்ட ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஓட்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு பேஜுக்கு ஒரு ஆள், அப்படி செயல்படுகின்ற ஒரு கட்சி. ஸோ அதுதான் வந்து வெற்றிக்கான முக்கியமான கண்டிப்பாக அதுதான். ஏங்க இவ்வளோ பொய் சொன்னாங்களா? 6 வருஷமா பொய், இந்த 2 வருஷமா எத்தனை பொய்களை சொன்னாங்க. பாண்டு வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்லுங்க, நியாயமாக யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கட்சிகளுக்கு வந்து தவறான பணம் தான் வருது. கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொல்லக்கூடிய மோடிக்கு தன்னுடைய கட்சியிலேயே கருப்பு பணம் தான் வருது. அது எப்படி அவர் ஒத்துப்பாரு? ஸோ எனக்கு வங்கி மூலமாக வரணுங்கிறார். வங்கி மூலமாக வரணும்னா அவன் என்ன சொல்கிறான்? நான் கொடுத்தேன்னா எனக்கு இவர் வருவார். திமுகவுக்கு நான் 20 கோடி கொடுத்தேன்னா திருமாவளவன் வருவார். நாங்கள் தாங்க எல்லாமே, எங்களுக்கு 2 கோடி அனுப்புங்கன்னு வருது. அதே மாதிரி இன்னொருத்தர் போவார். அவன் அதுக்கு விரும்பலை. அப்போ அவன் பேரை மட்டும் பேங்க்குக்கு தெரிவிச்சுட்டு எனக்கு தெரிவிக்காமல் கொண்டு வராங்க. அதுக்கு போய் சொல்கிறாங்க இவ்வளோ பணம் வாங்குறேன்னு. ஆண்டவன் ஆப்பு வச்சுட்டான். சம்பந்தமே இல்லாத ஒரு மார்டின் லாட்ரி 1200 கோடியை கொடுக்க, அதுவும் டிஎம்சிக்கும் திமுகவுக்கு மட்டும் கொடுக்க தெளிவாக மாட்டிடுச்சு. அவன் லாட்ரி தொழிலே இல்லை, இதுக்கு எதுக்கே அவனுக்கு பணம் கொடுத்தாங்க? கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஸோ மக்களை முட்டாளாக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது இப்போ இருக்கிற நிலைமைக்குள்ளே முடியாது. 1935 முடிஞ்சிருக்கலாம், இப்போ முடியாது. காங்கிரஸோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் ராகுல் முதல்ல நன்றி சொல்லி அனுப்பி விட்டுட்டு பிரியங்கா காந்தியை கொண்டு போடணும். உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க. மற்றவங்கலாம் தப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கேண்டிடேட்டாக கூட நிற்க விட மாட்டாங்க சார். இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது. நான் பலமுறை என்னுடைய விவாதத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்திரா காந்தி அம்மா ஒரே பொண்ணுங்க, ஒரே வாரிசுங்கிறதுனால அவங்க வந்துட்டாங்க அந்த குடும்பத்தில். நேருவுக்கு ஒரு ஆண்மகன் பையன் பிறந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மா வந்திருக்கவே மாட்டாங்க. மேனகா காந்தி, சஞ்சய் காந்தியோட ஒய்ஃப் அந்த குடும்பத்துக்கு வர்றாங்க. சஞ்சய் காந்தி ஐயா ஒரு துர்பாகியமான ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. மேனகா காந்தி வீட்டிலேருந்து அனுப்பப்படுறாங்க. ஏன்னா நீ வேறு வீட்டு பெண், என் வீட்டில் வந்து நீ என்னதான் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றாலும் நீ வேறு வீட்டு பெண். இவங்க 2 பேருக்கு, ராஜீவ் காந்திக்கு வந்து ராகுல் அண்ட் பிரியங்கான்னு பெண்கள் பிறக்குது. பிரியங்கா இப்போ வேற வீட்டுக்கு போன பெண், மேனகா வேற வீட்டு பெண், பிரியங்கா வேற வீட்டுக்கு போன பெண். இந்த அடிமைத்தனத்தோட வாழ்ற ஒரு கட்சி அது. பிரியங்காவை வர விடாது. வாத்ரா கேட்கிறாரு, நான் வர்றேங்கிறாரு. நோ, நான் தான் வருவேன். சம்பந்தமே இல்லாத 2வது தொகுதிக்கு வந்து ராகுல் காந்தி நிற்கிறாரு. அந்த அளவுக்கான ஒரு கட்சி அது. இதை நம்ம விவாதத்தில் எடுத்து சொல்றோம், மக்களுக்கு புரியணும். பட் பிரியங்கா வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 20% தான் அவங்க கிட்ட தவறு இருக்கு. காலப்போக்கில் தன்னை திருத்திப்பாங்க. ஒரு ராஜீவ் காந்தி அண்ட் இந்திரா காந்தியோடைய கலவையா அவங்க இருக்காங்க. ராகுல் காந்தி கிட்ட பார்க்காத அப்படின்னு பிரியங்கா கிட்ட இருக்கு. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அப்ரோச்சில் ஒரு கம்போஸ் தனம் உண்டு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீடியோ இருக்கு, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு மேடையில் பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, பேசிட்டு இருக்காரு. மேலே ஒரே பறவைகளாக பறக்குது. டக்குன்னு கையை தூக்கிட்டு, இந்த பறவைகள் எல்லாம் ஏன் இங்கே பறக்கிறது தெரியுமா? அதற்கு தின சாப்பாடு கிடைக்கவில்லைங்கிறாரு. இவருங்கடா போய் அந்த பறவை கிட்ட பேசினாரு. அந்த பறவை எப்படி இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படியே சொல்றாரு. 10 வருடமாக இவர்கள் இந்த பறவைகள் சாப்பிடவில்லை, அதற்கு தினக்கூலி கிடைக்கவில்லை, அதனால்தான் இங்கே வட்டமிடுகிறதுங்கிறார். பைத்தியக்கார மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். சத்தியமா நானா இருந்தால் 170 ரூபாய்க்கு தக்காளியை வாங்கி கொடுங்க, நான் போய் சட்னி வாங்கி சாப்பிட்டுருப்பேன். இந்த மாதிரி ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு கம்போஸ்ட் மைண்டு கிடையாது. இன்னொரு வீடியோ இருக்கு சார்,
ராகுல் காந்திக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து ஓபிசியோடைய தலைவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஓபிசியோடைய தலைவர், எஸ்சி எஸ்டி ஓபிசி அதுதான் நமக்கு முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஓபிசியோட. அவன் மண்டே ஆடுறாரு. ஒரு நீங்கள் சார் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இளவரசர், வாங்க, தப்பு கிடையாது, நாளைக்கு நாங்கள் இன்ப நிதி கூட பார்த்துக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது நிதி அதுக்கப்புறம் வந்தால் நாங்கள் பார்த்துக்க போகிறோம், அது எங்கள் விஷயம், வாங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டாமா? இங்கே உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதுனால தானே இந்த கும்மிடி பூண்டியை தாண்டி உங்களால் போய் எந்த இடத்துலையும் மீட்டிங் நடத்த முடியாமல் போச்சு. நாளைக்கே அவர் பிரதமராக இருந்தது நீங்கள் பக்கத்தில் போய் நின்றுருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு அரசியல் மெச்சூரிட்டிங்கிறது ஒன்று, நீங்கள் எந்த களத்துலேருந்து மோதுறீங்கிறது புரியணும். காந்தி மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் மோதலை, ஈவே ராமசாமி மாதிரி இருக்கிறவர் மோதலை. இன்றைக்கி இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு. அது ராம தர்மம், இது கிருஷ்ண தர்மம். கிருஷ்ண தர்மங்கிறது வந்து நீங்கள் எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறது. ராம தர்மங்கிறது நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் குழப்ப நினைக்கிறீங்க. முடியவே முடியாதுங்கிறத புரிஞ்சிருக்கணும். இன்னொரு சில விமர்சனம் வந்து, இப்போ தமிழகத்தில் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகித்ததும் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவை வட இந்தியாவில் ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு ஒரு விவாதம். குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 60 சீட்டு சொல்கிறாங்க. அதே தான் அந்த சனாதனம், அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அது கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால வந்து எல்லாம் விஷயம் கமல்நாத் மத்திய பிரதேச எலெக்ஷன் சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது உண்மையே ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக மாறிச்சு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்க ஒரு விஷயம் பேசப்பட்ட உடனே அது இந்தியா பூரா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறதா உங்களை பத்தி நான் பார்ப்பேன். உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு கூட நான் உங்களுடைய சிந்தனை என்னங்கிறது நான் பார்க்க மாட்டேன்னா. இப்ப ஜாஃபர் சாதிக் வந்து எனக்கு ஃப்ரெண்டா மச்சானா கிடையாது. என்னுடைய அயலகத்துறை ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறது. யார் கொடுத்தா? நீங்க தானே கொடுத்தீங்க. அவர் யாரு, என்ன பண்றாரு, எப்படி அவருக்கு பணம் வருது பார்க்க மாட்டீங்களா? கொடுத்து விட்டுருவீங்கன்னா நாளைக்கு உங்ககிட்ட நாட்டினுடைய சாவியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஜெகநாத் ஆலயம் சாவி மாதிரி தானே காணாமல் போயிடும். ரொம்ப வருஷத்துக்கு அதை பற்றி பேசாமல் போயிடும். இந்த பயம் யாருக்கா இருந்தாலும் வருமா வராது? அதாவது சார், உங்களுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேங்கிறது ஒரு வாதம். ஒரு திரைப்படத்தில் வந்த மாதிரி உன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேங்கிறது ஒரு விதமான வாதம். நீங்கள் இவரை அனுமதிக்கிறீங்கள, இப்படி பேசுகிறத அனுமதிக்கிறீங்களா, அது எப்படி பொறுத்துப்பாங்க? உங்கள் அம்மாவை, உங்கள் அக்காவை, உங்கள் தங்கச்சியை திட்டினா தான் உங்களுக்கு கோபமே வருமா? எந்த பொண்ணை திட்டினாலும் உங்களுக்கு கோபம் வரணும்ல. ஒரு மதத்தை திட்டுறதுங்கிறது நீங்கள் இவங்கெல்லாம் எங்கே தெரியுமா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க? இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் சிரிச்சுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஹிந்துவை கிண்டல் பண்ணிட்டா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சந்தோஷப்படுவாங்க? கடவுளை நம்புறவன், ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறவன், கெமிஸ்ட்ரி மாணவனாக இருந்தாலும், எக்கனாமிக்ஸ் மாணவனாக இருந்தாலும், அல்லது காமர்ஸ் மாணவனாக இருந்தாலும் மாணவன் தானே, அவன் படித்தவன் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா? அவன் எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கிண்டல் பண்ணிப்பான்? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து, ஒரு மதத்தை சீண்டும் பொழுது இன்னொரு மதத்திற்காரன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. எவ்வளோ நாளைக்கு இந்த ஈவே ராமசாமி ஐயா காலத்திலேருந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. தீண்டாமைங்கிறீங்க, மூட நம்பிக்கைங்கிறீங்க, எல்லாமே தப்புங்கிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. ஏன் எதுவுமே கேட்கப்படாமல் போகுது? உங்களுக்கான வாய்ப்புங்கிறது கடவுள் கொடுத்த மச்சம். 3 முறை தண்ணி வந்து உங்களை காப்பாற்றும். 2004, 6, 9, 2019, 21, 2019, 21, 24 காப்பாத்திருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, கோயம்புத்தூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து போட்டி போட்டிருக்காரு. அதில் வந்து ப்ராபபிலிட்டிஸ் நிறையா சொல்லப்படுது. வெவ்வேறு கருத்து கணிப்புகள் வெவ்வேறு மாதிரி வருது. கடும் மும்முனை போட்டி நிலவுவதாக சொல்லப்படுது. ஒருவேளை அவர் வந்து தோற்கும் பட்சத்தில் ஆஸ்பசைடஸ்க்கு ஒரு மாநில தலைவராக இருக்காரு, சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள போறார். ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில் என்னவா இருக்கும்? அதே தான் பண்ணுவார். ஏன்னா மத்தியில் அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை, அதுக்கப்புறம் இங்க தமிழக பாஜக தலைவர் மாற்றம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா அண்ணாமலையோட இலக்கு 2026 இருந்தது, 2024 இல்லை. 2024 அவர் உங்ககிட்ட என்ன கட்சி ஓட்டு கேட்டார்? மோடி ஐயா பிரதமர் ஆகணும், அதைத்தான் அவர் கேட்டார். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லது கொடுக்காம சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 2026 தான் அவருடைய இலக்கு. அவருடைய நோக்கம் பதவியாக இருக்கவே முடியாது. அவருடைய நோக்கம் பதவியாக இருக்க முடியாது. தவறாக எடுத்துக்கல, அதாவது நான் ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறேன்னு நீங்கள் எடுத்துக்கலன்னா, பிரதமர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் அடுத்த ஒரு 10 பேர் லிஸ்ட்டோ 5 பேர் லிஸ்ட்லேயோ அண்ணாமலை ஐயாவுடைய பேர் இருக்குங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார். இன்றைக்கி அவர் இந்த இடத்துல தன்னை சுருக்கிக்க மாட்டார். சுருக்கிட்டா என்ன ஆகிடும்னா, அக்காவோ தங்கச்சியோ பதவிக்கு வருவாங்க, மொத்தமும் திரும்பி திமுக மயம் போய் சேர்ந்துடும். 20 வருடத்துக்கு 40 வருடத்துக்கு பின்தங்கி போயிடும்.
2098 என்ன இருந்ததோ 99 என்ன நிலைமை இருந்ததோ பிஜேபிக்கு அதே நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதனால உறுதியா அண்ணாமலை அவர் வந்து ஒரு மினிஸ்டர் பதவியை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஒத்துக்க மாட்டார். ஒருவேளை 25 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று இருந்தால் அவர் வந்து உடனே தன்னை டெல்லி கொண்டு போய்க்கலாம். ஏன்னா 25ங்கிறது × 6 130 140 சீட்டுக்கு மேலே ஈஸியாக தட்டி எறிஞ்சிட முடியும். இருக்கிற உட்காந்த இடத்துல இருந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அமித்ஷா வந்து இந்தியா பூரா தன்னுடைய சீட்டுக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரோ அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த திறமை அண்ணாமலை ஐயாவுக்கு உண்டு. ஆனால் இந்த 4 3 2 1க்குலாம் அவர் போக முடியாது. ஏன்னா வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா இங்கே தான் இருப்பார். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார்.